பத்துலோ இப்ப பாரு, ஒரு பெரிய மீன் மாட்ட போகுது. பெரிய மீன் மட்டும் மாட்டுச்சுன்னா நாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் தெரியுமா? அட அங்க பாரு, தூண்டில இழுக்குது. இது பல்கா ஏதோ பெரிய மீன் தானே ஆமா ஆமா. நினைக்கிறேன். இடு இடு இடு, பாத்து இடு. டைட்டா இருக்கு. பூசணிக்கா மண்டியா, எங்களுக்கு உதவி பண்ணுடா. நாங்க 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்தக்கரைக்கு போயிருந்தோமா. அந்த மீனுக்கெல்லாம் சேர்ந்து எங்களை ஒரு வழி பண்ணிடுச்சுடா. தூண்டில புடிச்சு இழுத்து அப்படியே எங்க 2 பேரையும் மேல தூக்கி வீசிடுச்சு. கஜா கஜா, மீன்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருச்சா? எனக்கு மீனை பிடிக்கிறதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மீனை எப்படி பிடிக்கிறது நான் சொல்லி தரேன். நான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன்டா மண்டையா, நீ மட்டும் அந்த மீன்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விசேஷமான கருவி செஞ்சு கொடுத்தா அந்த மீன்களை ஒரு வழி பண்ணிடுவேன். அதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. டோன்ட் வரி நண்பா, இந்த வாங்கிக்க. இந்த மாஸ்க் நீ போட்டுக்கிட்டனா தண்ணிக்குள்ள கூட ஈஸியா மூச்சு விடலாம். அதனால உன் விருப்பப்படி தண்ணிக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு மீன் வேணாலும் பிடிக்கலாம். பிரமாதம் டாக்டர் ஜட்கா, எங்களுக்கு இத போட்டுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இத மாட்டிக்கிட்டு நாங்க தண்ணிக்குள்ள போனா கூட ஒருத்தர் பேச ஒருத்தர் பார்த்து பேசிக்க முடியுமா? அட ஆமாப்பா, தாராளமா நீங்க இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பார்த்து பேசிக்கலாம். வாடா பத்துலோ போலாம். வாடா வாடா பையா. இன்னைக்கு அந்த மீனை ஃப்ரை பண்றதே சரி. வந்துடு, அன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு மட்டும் எங்க தூண்டில மாட்டினா உன்னை ஒரு வழி பண்ணிடுவோம். விட மாட்டோம். பழையபடி இத பல்கா இத பாக்கும்போது ஏதோ ராஜாக்களோட சிம்மாசனம் மாதிரி இருக்கு. அங்க பாரு மோட்டோ, ஒரு கிரீடம் கூட கூட இருக்கு. ஆமாடா, அது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. ஏகப்பட்ட வைரலா இருக்கும் போல இருக்கு. பத்துல மணியா, ஏன்டா என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அந்த கிரீடம் உன் தலையில வந்ததுல இருந்தே சரியில்லை. மரியாதையா அதை கழட்டி போட்டு சும்மா சிறத்து விட்டு கீழே இறங்கு. ஆஹா, மகாராஜாவுக்கு ஜெய். மகாராஜா, நீங்க எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? உங்களுக்காக இவ்ளோ வருடங்கள் நாங்க காத்துட்டு இருந்தோம். எங்க முன்னோர்கள் எங்க கிட்ட சொல்லிருந்தாங்க, இந்த கிரீடத்தை போட்டுட்டு இந்த சிம்மாசனத்துல யார் உட்கார்றாங்களோ அவங்கதான் எங்க ராஜான்னு. ஆமா, இவன் யாரு? இவன் எங்க இருந்து வந்தா? முதல்ல இவனை தூக்கி வெளியில போடுங்க. டேய் மண்டபையில, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உன்னுடைய உயிர் நண்பன்டா, உயிர் எடுக்க போறேன். இல்ல விடாதீங்க. அப்படிதான் விடாதீங்க. நல்ல வேலை சிக்கன் சார், நீங்களும் இங்க இருந்ததால எனக்கு நேரம் மிச்சம். அந்த மீன்களை பிடிக்க போய் நாங்க சிக்கன்ல மாட்டிக்கிட்டோம். அட கடவுளே, மோத்து என்ன விஷயம் சொல்லிட்டாரு? அப்படி நீ என்னத்தை தான் இழந்த? அவனோட பேரை சொல்லு. அது என் நண்பன் பத்துலு. கடவுளே, பத்துலு உன்னை ஏமாத்திட்டானா? உன்னோட நண்பன் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றியா? இம்பாசிபிள், நான் நம்ப மாட்டேன். அட சிக்கன் சார், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நாங்க 2 பேரும் மீன் பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அப்போ அட இது எப்படிப்பா நடந்தது? எனக்கே ஒண்ணு புரியலையே. சரி வாங்க, நாம போய் பத்துலவ பழையபடி சரி பண்ணலாம். அவன் நம்மளோட உயிர் நண்பன்பா, வாங்க. பத்துலு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், ஒழுங்கு மரியாதை நீ என்கிட்ட வந்து சரண்டர் ஆயிடு. முதல்ல அவனுங்களை இங்க இருந்து தோறத்துங்க. ஆர்டர். அவனுங்க 2 பேருக்கும் கடுமையான தண்டனை கொடுங்க. இனிமே இவனுங்க இந்த நம்ம தேசத்து பக்கம் வரவே கூடாது. வேதா, பத்துலு சொன்ன கேள்வி நிறுத்த சொல்லு. தெரியாம வந்துட்டேன். 1500 பிராணாக்களா எங்க இருக்கீங்க? வாங்க. பிராணாவா? இல்ல, நாங்க இல்ல. எங்களை விட்டுருங்க.
மீன்களா, சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன், எங்களை விட்டுருக்க, தயவு செஞ்சு விட்டுருக்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னோட நண்பன் எனக்கு வேணும். அவனை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணுமே. டாக்டர் ஜாட்கா, எனக்கு இதுல ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே இருந்த ராஜாவோட ஆவி இப்படி பண்ணுதா என்னவோ. தண்ணி கடையில மீன்களோட ராஜா ராணி இருப்பாங்கல்ல, அவங்களோட ஆவிக்கு இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நானும். அவன் ஆவி 10 மேல ஏறிடுச்சு. இப்ப நான் ஒரு சூட்டை ரெடி பண்ண போறேன். அது பார்க்க மீன் மாதிரியே இருக்கும். அத போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம உள்ள புந்தலாம்பா. நம்மள பார்க்க அச்சசல் மீன் மாதிரியே இருக்கும். ஒண்ணுக்குள்ள வேணா கலந்துடலாம். அப்புறம் நம்ம 10 நெருங்கினா யாரும் நம்மள தடுக்க மாட்டாங்க. கிரீடத்தை மாத்தணும். இப்ப நம்மளோட ஒரே டார்கெட் அந்த கிரீடத்தை கழட்டுறது மட்டும்தான்பா. அட அங்க பாருங்க, இது என்ன புது வகை மீனா இருக்கு? நம்ம கூட்டத்தை சேர்ந்த மீன்கள் மாதிரி தெரியலையே, புது வகையா இருக்கு. வாங்க பார்க்கலாம். நீ யாருமா தங்கச்சி? நீ எங்க இருந்து வந்திருக்க? நாங்க தங்கச்சி இல்லமா, தம்பிங்க. சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தம்பி? நாங்க புர்புரி நகரத்துல இருந்து வந்திருக்கோம் அம்மா. நாங்க வெறும் தம்பிங்க இல்ல, எனக்கு ஒரு பேர் இருக்கு. என்னோட பேர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஏன் பாசிபிள்? உங்களை பார்த்த உடனே நான் சந்தேகப்பட்டேன். நீங்க எல்லாருமே சேர்ந்து எங்க ராஜாவை கடத்திட்டு போக வந்திருக்கீங்கல்ல? ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த மீனை கூப்பிடுங்க. படை எடுத்து வாங்க. அப்பா வேணாம். அடடா, அல்லதே. அழகோ கில்லுதே. கலர் கலர் மீனும் துள்ளுதே. ராஜாவுக்கு குசி அதிகமா ஆகுதே. டிக்டிக்டா, 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 டிடிடிக்டா, டிக்டிக்டா, டேய், 10 மணியா, கொஞ்ச நேரம் உன் பாட்டை நிப்பாட்டியா? மோட்டோ, நீ எப்பறா இங்க? முதல்ல இங்க இருந்து ஓடி போயிடலாம்டா. அதுக்கப்புறம் கடையை விலாவாரியா சொல்றேன். சீக்கிரம் வந்துருங்க. அங்க பாருங்க, குற்றவாளிகள் தப்பிச்சு போகவே கூடாது. அவங்களை இப்பவே பிடிக்கிறோம். அட்டாக் பண்ணுங்க. Escape. எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் வருது. மோட்டு பத்தலோ, என் உயிர் பேரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இந்தாங்க இந்த ரப்பர் கிளவுஸ் உங்க கையில போட்டுக்கோங்க. இத போட்டா ஷாக் அடிக்காதுப்பா. இத போட்டுக்கிட்டா எலக்ட்ரிக் பிஸ்கட் இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நடப்போம்ல. பயந்துருச்சுங்க. பேரானா அட்டாக். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நம்ம ஃபிஷ் கவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஆனா நான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஷூட் ஸ்ட்ராங்கா இல்லையே. துப்பாக்கி எடுத்து சுடுங்க. இளநீ விழுந்தா அப்புறம் பாத்துக்கலாம். அட்டாக். வந்துச்சா? அது சூப்பர் சூப்பர் சார், சூப்பர். யாரும் இங்க இருந்து தப்பிச்சு போக கூடாது. முதலைகளை கூப்பிடுங்க, அவங்கள கடிச்சு கோதறீங்க. ஏய், நீங்க எல்லாரும் எங்கடா இருந்தீங்க? ஆமா. அப்பா. ஆமா. வேண்டாம், சொன்னா கேளுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில எந்த விரோதமும் கிடையாது. மரியாதையா திரும்பி போயிடுங்க. எங்களை விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. அதையும் பாத்துடலாம். யாரு வருத்தப்பட போறாங்கன்னு பாத்துடலாம். மோட்டோ, நீ இப்ப என்ன பண்ற? இந்த சமோசாவை அடிச்சு தூள் கலப்பிட்ட, அதுக்கப்புறமா அவனை அடிச்சு தூள் கலப்புற.
வாங்க நம்ம ஓடி போயிடலாம். ஓடி போறதுதான் நமக்கு நல்லது. இன்னும் அடி வாங்குறதுக்கு தெம்பு இருக்கா உடம்புல? இல்ல என்ன விட்டுடு, என்ன மன்னிச்சிரு, நான் போயிட்டேன். ஐம் சாரி. இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை சாரிடா. ஆக்டோபஸ் என்னாச்சுன்னு சொல்லு. விடாம சண்டை போடு. போய் நம்ம ராஜாவை மீட்டு திரும்ப கொண்டு வா. நீ ராஜாவை நினைச்சு ரொம்ப தான் வருத்தப்படுற. அப்படின்னா நீயே நேரடியா போய் அவங்க கிட்ட சண்டை போட வேண்டியது தானே? இட்ஸ் ஓகே. அவரே நம்ம கிட்ட வர விரும்பலனா நம்ம எதுக்கு அப்புறம் சண்டை போடணும்? அவரா வரும்போது வரட்டும். வாங்க சகோதரிகளே, வழக்கம் போல நம்ம ராஜா எப்ப வருவாருன்னு அவரோட வருகைக்காக காத்திருக்கலாம்.